அன்பார்ந்த குழந்தைகளுக்கு உங்கள் தமிழாசிரியர் உதயலட்சுமி அவர்களே அன்பு கலந்த வணக்கங்கள். குழந்தைகளை, சென்ற வகுப்பில் நாம் தமிழ் மொழி வாழ்த்து, தமிழ் மொழி மரபு இதை பத்தி எல்லாம் பார்த்தோம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அது எல்லாமே செய்யுள் பகுதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா உரைநடை, அதாவது பாடம். உரைநடையில தமிழ் எழுத்துக்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, அதுல வரி வடிவம் எப்படி பெற்றது, வரி வடிவ வளர்ச்சி எப்படி வந்தது அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்மளுடைய வகுப்புல பார்க்க போறோம். சரிங்களா? அதாவது தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தமிழ ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஒண்ணு இலக்கிய வகை, இன்னொன்னு இலக்கண வகைன்னு சொல்லுவோம். அதே போல எழுத்துக்களை ஒலி வடிவம், வரி வடிவம் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு ஒலி வடிவம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது நான் இப்ப பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு எழுத்தை உச்சரிக்கும் பொழுது இப்ப அ அப்படின்னு ஒரு எழுத்தை உச்சரிக்கிறேன் அப்படின்னா, அந்த அ அப்படின்ற எழுத்தை உச்சரிக்கிற சத்தம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் என்ன அப்படின்னா ஒலி வடிவம். சரிங்களா? இப்ப வரி வடிவம் தான் என்ன அப்படின்னா, நான் உச்சரிச்ச ஒரு எழுத்துக்கு இதுதான் அமைப்பு, இதுதான் வடிவம் அப்படின்னு ஒரு அமைப்பு கொடுத்திருக்க இல்லையா, இந்த அமைப்புக்கு பெயர் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா வரி வடிவம் அப்படின்னு. அதாவது எழுத்துக்களுடைய அதாவது அமைப்பு. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்ல 247 எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த 247 எழுத்துக்களும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு எழுத்து உயிரெழுத்து இப்படி இருக்கும். சரிங்களா? உயிர்மை எழுத்து இப்படி இருக்கும். சரிங்களா? அதே போல ஆயுதெழுத்து இப்படி இருக்கும். இப்ப ஒவ்வொன்றுக்கும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வேறுபாடு நிறைய தெரியும். சரிங்களா? அ அப்படின்றதுக்கு என்ன வடிவம், க அப்படின்னா என்ன வடிவம், எக் அக் இது ஆயுதெழுத்து, இதற்கு என்ன வடிவம் அப்படின்னா இந்த வடிவமானது எப்படி, இதுக்கு பெயர் தான் என்ன சொல்றதுன்னா வரி வடிவம் அப்படின்னு சொல்லுவான். இந்த வரி வடிவமானது காலப்போக்கில் எவ்வாறு வளர்ச்சி பெற்றது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்மளுடைய பாடத்துல பார்க்க போறோம். சரிங்களா? அதாவது ஒரு மனிதன், சென்ற பழங்காலங்கள்ல மனிதன் அதாவது தான் நினைப்பதை, தான் உணர்ந்ததை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த உதவுவது என்ன அப்படின்னா மொழி. அதாவது என்னுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் மற்றவங்களுக்கு நான் தெரிவிக்கணும் அப்படின்னா நான் எதை பயன்படுத்தணும் அப்படின்னா மொழியை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். சரிங்களா? அதுல மொழியில ஒவ்வொரு மொழிக்கும் வடிவம், வரி வடிவம், ஒலி வடிவம் இரண்டுமே இருக்கு. சரிங்களா? இப்ப ஒலி வடிவம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு மொழிக்கும் வேறுபட்டு இருக்கும், வரி வடிவம் என்பது ஒவ்வொரு மொழிக்கும் வேறுபட்டு இருக்கும். ஒரு மொழியில வரி வடிவங்களும் வேறுபட்டு இருக்கும். சரியா? தன்னுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் மற்றவருக்கு தெரிவிப்பது கருவி என்ன அப்படின்னா மொழி. சரிங்களா? இந்த மொழியிலிருந்து எப்படி வரி வடிவம் உருவாக்கப்பட்டது, வரி வடிவமானது எப்படி வளர்ச்சி அடைந்தது, மனிதன் ஆரம்ப காலத்தில் எப்படி ஒளியை பயன்படுத்தினான், மொழியை எவ்வாறு கையாண்டான், அது காலப்போக்கில் எப்படி எல்லாம் வளர்ந்தது அப்படின்றத பத்தி தான் இன்று நாம் இந்த தலைப்பில் பார்க்க போகிறோம். சரிங்களா? மனிதன் தோன்றிய காலத்தில் தன்னுடைய எண்ணங்களையும் தேவைகளையும் கருத்துக்களையும் மனிதன் மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக, தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக மொழியை கையாண்டான். சரிங்களா? அந்த மொழியை எப்படியெல்லாம் வளர்ச்சி பெற்றது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். அதாவது எழுத்துக்களிலேயே தமிழ் வரி வடிவ வளர்ச்சி, தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. சரிங்களா? ஒரு சின்னதா உங்களுக்கு ஒரு வரைபடம் வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? முன்னாத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன், அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க, தமிழ் வரி வடிவ வளர்ச்சி இது எப்படி உருவாக்கப்பட்டது, எதில் ஆரம்ப காலத்திலிருந்து எப்படி வளர்ந்தது அப்படின்றத பத்தி சொல்லக்கூடியதுதான் தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. முதலில் வந்தது என்னன்னா சைகை. சரிங்களா? இப்ப சைகைனா என்னன்னு தெரியும். அதாவது மனிதன் தான் நினைக்கக்கூடியதை வாயில் பேச முடியாமல் சைகைகள் மூலம் தன்னுடைய கருத்துக்களை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக பயன்படுத்தியது என்ன அப்படின்னா சைகை. சரிங்களா? அந்த சைகையின் மூலமாக மனிதன் ஆதி காலத்தில் காட்டில் வாழ்ந்தான் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். அந்த சைகைகள் நாளடைவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, விலங்குகளிடம் மனிதர்கள் பழகும் பொழுது, விலங்குகள் தன்னுடைய வாயை திறந்து பேசும் பொழுது அது சத்தம் கேட்கும் பொழுது நாமும் பேசினால் அது சத்தம் வெளிப்படும் அப்படிங்கும் போது மனிதன் பேச ஆரம்பிச்சான்.
அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த நெருப்பின் போது காற்றில் அதாவது சிறுமுகி கற்களை கொண்டு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அதுல இருக்கிற வெப்பம் தன் கையிலோ காலிலோ படும் பொழுது அதனுடைய வலி ஏற்படும் அல்லவா? அப்படி வலி ஏற்படும் பொழுது அவனுக்குள் அவனை அறியாமல் வெளிப்பட்ட ஒரு சத்தம் தான் ஆ அப்படின்னு சொல்றது, வலிக்கிறது. அவனுடைய வலியை தாங்க முடியாமல் அவனுக்குள்ள இருந்து வெளிப்பட்ட ஒரு ஒளிதான் என்னன்னு சொல்ற அப்படின்னா ஆ அப்படின்னா. அவனுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னா ரொம்ப சிரிச்சு பார்ப்பான். அதாவது சிரிக்கும் பொழுது அவனுடைய வாயை வந்து அவன் வாய்க்குள்ள இருந்து ஒரு ஒளியானது வெளிப்படும் மாதிரி என்ன சொல்றோம் அப்படின்னா ஈ ஈ அந்த மாதிரி வந்து வரும். சரியா? அந்த மாதிரி இருந்து உருவாக்கப்பட்ட ஒளிகளிலிருந்து உருவாக்கப்பட்டவை என்னன்னா சொற்கள். சரிங்களா? இந்த சொற்கள் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த சொற்களானது நாளடைவில் செம்மைப்படுத்தப்பட்டது. செம்மைப்படுத்தப்பட்ட பிறகு அவை சொற்களாக அதாவது பேச்சு மொழியாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சொற்கள் இருந்து என்ன இருந்துச்சுன்னா ஓவிய எழுத்து உருவாக்கப்பட்டது. ஓவிய எழுத்து எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப மனிதன் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு அதாவது தனக்கு முன்னாடி இல்லாதவங்களுக்கும் அதாவது என் முன்னாடி இல்லாதவங்களுக்கும் எனக்கு பின்னாடி வந்த சந்ததியினருக்கும் நான் என்ன நினைச்சேன் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய கருத்துக்களை எதன் மூலம் திணி வைத்தான் அப்படின்னா பாறைகள், குகைகள், சுவர்கள் இதுல எல்லாம் ஓவியங்களாக வரைய ஆரம்பித்தான். சரிங்களா? அப்படி ஓவியங்களாக வரைய ஆரம்பிக்கும் பொழுது அப்படி ஓவியமாக வரைஞ்சிருந்தா என்ன வரைஞ்சிருப்பான்னு பார்த்தோம்னா இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் பசு இருக்கு இல்லைங்களா? பசு பசுன்றது ஆதி மனிதனுக்கு பசு அப்படிங்கிற பெயர் அவனுக்கு தெரியாது. ஆனாலும் அவன் பசுவோடைய உருவத்தை வடிவத்தை அப்படியே அந்த கல்லில் வரைந்து வைத்திருப்பான். அது வந்து அந்த வரைந்து வைத்த ஓவியமானது அவனுக்கு பசு அப்படிங்கிறது தெரியாது. அவனுக்கு பின்னாடி வந்த சந்ததியில இது வந்து அதாவது இது பசுவின் ஓவியம் அப்படின்னு அந்த ஓவியத்தை பார்த்துதான் அதுக்கப்புறம் என்ன பேர் வச்சாங்க? பசு அப்படின்னு வந்து பேர் வச்சாங்க. அதே போல ஒரு மனிதன் வில் அம்பு வைத்திருக்கிற மாதிரி ஓவியங்கள் எல்லாம் கற்பாறைகள் எல்லாம் ஓவியமா வரைந்து வைத்திருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. அந்த மாதிரி எல்லாம் வரைக்கப்பட்ட எழுத்துக்கு பெயர் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்லலாம். அதாவது சொல்லோ நான் வந்து ஒளியாலோ வரி வடிவமாவோ எதுவும் சொல்லாம அந்த அந்த உருவத்தோட ஒரு பொருளோட உருவத்தை வடிவத்தை அப்படியே வரைஞ்சிருக்காங்க பாரு, அதுக்கு பேரு என்ன சொல்றதுன்னா ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குறியீடுகள். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? குறியீடுகள். அதாவது இந்த பக்கம் போறோம் அப்படின்னா ஒரு ஏரோமார்க் போறோம் இல்லைங்களா? அதுக்கு பேரு என்னன்னா குறியீடுகள். அதுல இருந்து உருவாக்கப்பட்டது என்னன்னா பேச்சு மொழி. சரியா? மனிதன், சைகை, ஒளி, சொற்கள், ஓவிய எழுத்து, குறியீடுகள் இது எல்லாமே செம்மைப்படுத்தப்பட்ட பின் உருவாக்கப்பட்டவை என்ன அப்படின்னா பேச்சு மொழி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த பேச்சு மொழியானது காலப்போக்கில் மனிதன் பேசிக்கொண்டேதான் இருக்கிறானே தவிர அவன் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு எழுத்துகளுக்கு ஒரு வடிவம் கிடைக்கவில்லை என்பதால் அதற்கு ஒரு வடிவம் உருவாக்கப்பட்டது. அந்த வடிவத்திற்கு பெயர் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா எழுத்து. அந்த வடிவத்திற்கு பெயர் தான் என்ன சொல்றோம்னா எழுத்து. சரிங்களா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா பேச்சு மொழியிலிருந்து உருவாக்கப்பட்டது என்ன அப்படின்னா ஒளி எழுத்து நிலை. அதாவது பேசக்கூடிய எழுத்தின் அதாவது எழுத்து வடிவம். அதாவது இப்ப இதை நம்ம என்ன சொல்லுவீங்க நீங்க ஆ அப்படின்னா ஆ சொல்லுவது உங்களுக்கு புரியாது. ஆனா இதே இப்படி எழுத்து இதுக்கு வடிவம் கொடுக்கும்போது இது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஒளி எழுத்து நிலை. அதுக்கு எழுத்துக்குரிய ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நிலை கொடுக்கப்பட்டதுனால அது வந்து ஒளி எழுத்து நிலை. இப்ப நீங்க இதை என்ன சொல்லுவீங்க? இது என்ன சொல்லுவீங்க? ஔ சொல்லுங்களா? அப்ப இதை பார்த்த உடனே இதனுடைய உச்சரிப்பு ஔ அப்படிங்கிறது தெரியும். அந்த உச்சரிப்புக்கான வடிவம் இது அப்படிங்கிறது நமக்கு நம்மளுடைய அறிவுக்கு எட்டுது இல்லைங்களா? அதே போல ஒளி எழுத்து நிலை ஒவ்வொரு எழுத்துக்கும் உருவாக்கப்பட்ட நிலைதான் ஒளி எழுத்து நிலை அப்படின்றது வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எழுத்திலிருந்து வடிவம் பழைய வரி வடிவம் கொண்டு வந்தாங்க. பழைய வரி வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது நம்ம இப்ப தமிழ் எழுத்துக்கள் எழுதி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த தமிழ் எழுத்துக்கள்ல பழமையான வடிவங்களை வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. அத எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வெட்டுகள். எங்க பார்க்கலாம்? கல்வெட்டுகள், செப்பேடுகள். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்முடைய பழமையான
சொல்றோம் அப்படின்னா தமிழ் எழுத்து அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? வட்டெழுத்து அப்படின்னா என்ன அப்படின்னா இது செப்பேடுகளில் எழுதப்பட்டுள்ளது. அதாவது வளைந்த கோடுகளால் மட்டும் எழுதப்பட்ட எழுத்துக்கு பேர் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா வட்டெழுத்து. இது எதில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா செப்பேடுகளில் வட்டெழுத்துக்கள் எழுதப்பட்டுள்ளது. இது கல்வெட்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா கிபி 3ஆம் அதாவது 3ஆம் நூற்றாண்டில் கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கு. இது செப்பேடுகள் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் நூற்றாண்டு முதல் செப்பேடுகள்ல இந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தெரியும். இதுல இருந்து உருவாக்கப்பட்ட இந்த தமிழ் எழுத்தானது எழுத்து சீர்திருத்தம் அடைந்தது. எழுத்து சீர்திருத்தம்னா என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா எழுத்து சீர்திருத்தம் அப்படின்றத நம்மளுடைய தமிழ்ல 2 பேர் ரொம்ப பெரியதா பண்ணாங்க. யார் யார் அப்படின்னா ஒருத்தர் வீரமாமுனிவர், மற்றொருவர் பெரியார். சரிங்களா? இப்ப வீரமாமுனிவர் என்ன சீர்திருத்தம் கொண்டு வந்த சீர்திருத்தம் என்னன்னா அதுல இருக்கிற குறைகளை அதாவது இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்துவதுதான் என்ன சீர்திருத்தம் அப்படின்னு நம்ம சொல்றது. சரிங்களா? அப்ப வீரமாமுனிவர் என்ன சீர்திருத்தம் கொண்டு வந்தார் அப்படின்னா புள்ளி மாற்றம். என்னது? புள்ளி மாற்றம். என்ன புள்ளி மாற்றம்? இப்ப பல காலம் தொட்டே நம்மளுடைய தாத்தா பாட்டி, நம்ம அப்பாவோட தாத்தா பாட்டிகளுடைய ஜாதகம் எல்லாம் பார்த்தோம்னா ஓலைச்சுவடிகளில் எழுதியிருக்கும். பார்த்திருப்பீங்க. ஓலைச்சுவடிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல புள்ளி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஓலையானது என்ன ஆயிடும்? கிழிஞ்சு போயிடும். அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. சரிங்களா? அந்த புள்ளியானது ஓலைச்சுவடியில் எழுதப்பட முடியவில்லை என்ற காரணத்தினால அதுக்கு என்ன வடிவம் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு சீர்திருத்தம் செய்தவர் யாரு அப்படின்னா வீரமாமுனிவர். சரிங்களா? அடுத்தது யாருன்னா பெரியார். பெரியார் என்ன மாற்றம் கொண்டு வந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியார் துணை எழுத்துக்களுடைய மாற்றம். துணை எழுத்துனா என்ன அப்படின்னா நமக்கு தெரியும். இப்ப நெடிலுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா கா, நா, தா இந்த மாதிரி இந்த துணை எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? இந்த துணை எழுத்துக்களை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா பெரியார் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அதுக்கு முன்னாடி இந்த எழுத்துக்கள் எப்படி எல்லாம் இருந்தது அப்படின்றத பார்த்தோம்னா இந்த இப்ப நான் நாம இப்படிதான் போட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? நான் இப்படிதானே போட்டுட்டு இருக்கோம். ஆனா இந்த நாவ அதுக்கு முன்னாடி தமிழ் எழுத்துல எப்படி இருக்குதுன்னா இப்படி இதுதான் நான், நெடில் நான் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே போல இப்ப நே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நம்ம இப்ப வழக்கத்துல பயன்படுத்தி கொண்டு இருக்கிற தமிழ் எழுத்து. சரிங்களா? இத எப்படி அவங்க பழங்காலத்துல எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நோ போடுங்க. இது என்ன சொல்றோம்? நோ. இங்க பாருங்க. இது என்ன அப்படின்னா நோ. இப்ப நாம பயன்படுத்துகிற எழுத்து நோ. ஆனா அவர் அப்பொழுது எப்படி கொண்டு வரலாம்? நோ. இந்த துணைக்கால் நீங்க போடுறதுக்கு பதிலா இங்க என்ன பண்ணிருக்காங்க? அப்படி சுழிச்சு விட்டுருக்காங்க. சரிங்களா? அதே போல ஐகாரம் வரிகள் இருக்கு இல்லைங்களா? அத இப்ப லை அப்படின்றது நாம இப்படிதான் போட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? ஆனா அப்ப எப்படி பயன்படுத்தினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லை இப்படி இப்படி வரும். பழங்கால ஓலைச்சுவடிகள் பழங்கால புத்தகங்கள் எல்லாம் பார்த்தோம்னா லை இப்படிதான் போட்டிருப்பாங்க, இந்த நெடில் இப்படிதான் போட்டிருப்பாங்க துணைக்கால். சரிங்களா? இந்த மாதிரி சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னா பெரியார். சரியா? அதாவது ஓலைச்சுவடிகள்ல புள்ளிகள் இட்டால் புள்ளிகளுக்கான சரியா அது அங்கீகாரம் கிடைக்காது அப்படின்றதுனால அந்த புள்ளிகளில் மாற்றம் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். துணை எழுத்துக்களை மாற்றம் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா பெரியார். சரிங்களா? அதாவது குழந்தைகளே, இன்று நாம் பார்த்தது என்னவென்றால் அதாவது தமிழ் வரி வடிவ வளர்ச்சி அப்படின்ற தலைப்புல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத மட்டும் பார்ப்போம். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களுக்கான இதனுடைய விரிவாக்கத்தை தெளிவாகவும் விளக்கமாகவும் மீண்டும் அடுத்த வகுப்பில் காண்போம். நன்றி குழந்தைகளே.